முடியும். நான் திரும்ப படுக்கன்னா கூட என்னால முடியாது. யாராவது உதவி செய்தால் தான் படுக்க முடியும். அந்த அயனாவரத்தில் இந்த டாக்டர் இடத்துல என் பெற்றோர் கொண்டு போனார்கள். அந்த டாக்டர் ரொம்ப அன்பாக, அவரோடு சேர்ந்த பல டாக்டர்கள் என்னை பரிசோதித்தான். பல மணி நேரம் தலை முதல் கால் வரை எல்லாம் பரிசோதித்து ஆலோசனை பண்ணிட்டு கடைசியில் வந்து சொன்னாங்க, என் பெற்றோரை கூப்பிட்டு, உங்களுடைய மகனுடைய இருதயம் முற்றிலும் டேமேஜ் ஆகிவிட்டு அவளை நான் ஒன்று செய்ய முடியாது. இனிமேல் மருத்துவத்தால் உங்களுடைய மகனை குணமாக்க வழியே இல்லை, அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டார். கைவிடப்பட்ட நிலைமை. என்னை கொண்டு வந்து வீட்டில் வைத்திருந்தார்கள். பாடியில மெயின் ரோட்ல என்னுடைய பாத்திர கடை பின்னாலே வீடு. அங்கதான் அந்த அறையில நான் இருந்தேன். என் குடும்பமே பயந்து கொண்டிருந்தது. எப்ப மரணம் வரும், எப்ப மரணம் சம்பவிக்கும், ஒரு வாலிபனுடைய மரணம் இந்த வீட்டில் நடக்க போகிறது என்று ஒரு பயம். அந்த வியாதியினால் உண்டான வேதனை. தெய்வத்தை எல்லாம் நோக்கி கூப்பிட்டார்கள். யார் என்ன சொன்னாலும் அதுக்கு பொருத்தனை பண்ணிடுவாங்க, எப்படியாவது மகன் பிழைக்கட்டும் என்று. ஒருவர் எனக்கு உதவி செய்யவில்லை. கைவிடப்பட்ட அந்த கடைசி சூழ்நிலை. அப்பதான் இயேசு என்னை தேடி வந்தார். நாங்க இயேசுவை தேடி போகல. எங்க அப்பா அம்மா யாரையும் அழைத்து கொண்டு வரல ஜெபம் பண்ணுவதற்கு. என்னை எங்கேயும் அந்த கூட்டத்துக்கு கொண்டு போகல. யாரும் எங்களுக்கு தெரியாது. ஆனா லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனியில பிரேக்ஸ் இந்தியாவில் வேலை செய்த ஒரு சகோதரர், சாமுவேல் என்கிற பெயருடையவர், பாடியிலிருந்து போற வெளியோக்கம் போற வழியில லூகாஸ் டிவிஎஸ் குரூப்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்க. பிரேக்ஸ் இந்தியாவில் வேலை செய்து கொண்டிருந்தார். இந்த வியாபாரத்திலே பழகினவர். கடைக்கு ஜாமா வாங்க வருவார். அதுல ரொம்ப பழக்கம், குடும்பமாய் பழகிட்டார். நான் வியாதிப்பட்டு மரணப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டு விசாரித்து விட்டு போக வீட்டுக்கு வந்தார். சும்மா விசாரிச்சுட்டு போக, தெரிந்த குடும்பம் ஆயிற்று என்று. என் தாயார் அவரை பார்த்து கண்ணீரோடு சொன்னார்கள், என் மகன் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, மருத்துவம் கைவிட்டு விட்டது, என்னுடைய நம்பிக்கை எல்லாம் போய்விட்டது. என் மகனுக்காக நீ ஜெபம் பண்ணுவியா, இயேசுவை நோக்கி நீ ஜெபம் பண்ணுவாயா என்று என் தாயார் கேட்டார்கள். அவங்க கிறிஸ்தவங்க இல்லை. ஆனா இயேசுவை குறித்து அவங்க அறிந்திருந்த ஒரு காரியம், ஜெபித்தால் இயேசு அற்புதம் செய்வார். ஒரு சின்ன விசுவாசம், கடுகளவு விசுவாசத்தோட ஜெபித்தாலும் அற்புதங்கள் நடக்கும் என்று இயேசு சொல்லி இருக்கிறாரே, ஒரு சின்ன விசுவாசம். என் தாயார் சொன்னார்கள். உடனே அவர் சொன்னார், நான் ஜெபம் பண்ணுகிறேன். எங்கயாவது கொண்டு வாங்க நீ சொல்லல, யாரையாவது அழைச்சிட்டு வரேன்னு சொல்லல, நான் ஜெபம் பண்ணுகிறேன். என் படுக்கை அருகிலே முழங்கால் படிக்கிட்டார். எல்லாரும் பயபக்தியா நிற்கிறாங்க. என் குடும்ப பெற்றோர், என் உடன் பிறந்தவங்க 3 பேர். நான் மாத்திரம் கண்ணை திறந்து அவரை பார்த்துக் கொண்டார். அப்ப கூட இயேசுவை நான் நம்பவில்லை. இயேசுவை நோக்கி கூப்பிடவும்